காஸ்பல் நியூடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான தகவலை உங்களுக்கு தரப்போகிறேன். பரவலாக நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்குது, இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கலர் பிரிண்டரை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். பலவிதமான கம்பெனி பிரிண்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். எங்களுடைய தேவைக்காக நாங்கள் எப்சன் L130ங்கிற பிரிண்டர் வச்சுருக்கோம். அதை நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம். அது ரொம்ப நாளாக நாங்கள் கலர் பிரிண்டு, கருப்புள்ள பிரிண்டெல்லாம் எடுக்க உதவியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணாமல் போட்டிருந்ததுனால அப்புறமா பிரிண்ட் எடுக்கவே முடியலை. மிஷின் ஓடுது, லேப்டாப்லேருந்து பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்டரை பிரிண்ட் பண்ணி வரமாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பல சூழல்களில் பிரிண்ட் எடுக்க முடியாத சூழல்கள் வரும். நம்ம என்னதான் லேப்டாப்பில் ஹெட் கிளீனிங், நாசில் கிளீனிங்னு கொடுத்தாலும் அது க்ளீன் ஆகாமலே இருந்துச்சு. க்ளீன்னு காட்டும், ஆனால் பிரிண்ட் அடித்து பேப்பரில் வராது. இங்கு போகாமல் காஞ்சி போய் அந்த ஹெட் இருந்ததுனால எங்களுக்கு அது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. நிறைய பிரிண்டரில் இந்த பிரச்சனை இருக்கும். ஹெட்டுக்கு இங்க் போகாது, அதனால அது காஞ்சி இருக்கிறதுனால பிரிண்ட் எடுக்காது. நம்ம கை விரல் எங்கெங்கே போகுதோ அந்தந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு விரலை எங்கெங்கெல்லாம் காட்டுறோமோ அந்தந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கலட்டி டப்பா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை மெதுவாக எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும். 4 கலர் இங்கும் போகிற ஒரு கேட்ரேஜ் இருக்குது. அதை ஒன்றொன்னா தூக்கி விட்டு கலட்டணும். அந்த ரப்பர் ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதை சேதமாகாமல் மெதுவாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணணும். நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக தூக்கி விட்டு எடுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன சிரிஞ்சில் ரப்பர் டியூபை ஃபிட் பண்ணி அந்த கேட்ரேஜுக்குள்ளே இருக்கிற இங்கை உறிஞ்சி எடுக்கணும். கரெக்டாக அந்த கேட்ரேஜ் ரொம்ப உடனே அந்த சிரிஞ்சை வெளியே எடுத்துடணும். இப்படி ஒவ்வொரு 4 கேட்ரேஜுக்கும் தனித்தனியாக உறிஞ்சி எடுத்து 4 இதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் கூட நம்ம பிரிண்ட் கொடுத்து பார்க்குறோம், பிரிண்ட் வரல. இப்போ மறுபடியும் 4 தனித்தனி கேட்ரேஜையும் வெளியே எடுத்துட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை அப்படியே கலட்டி எடுத்துட்டு அப்படியே ஹெட்டை தனியாக கலட்டி எடுக்கணும். பத்திரமா நேராக தூக்கி எடுக்கணும். இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே பூரா இங்கு காஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சுத்தமான தண்ணியை ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இப்போ சிரிஞ்சில் தண்ணியை உறிஞ்சி அந்த ஹெட்டில் கொண்டு சொருகி இப்போ சிரிஞ்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளேருந்து சாரில் அடிக்கிற மாதிரி இங்கு பூரா வெளியே வரும். இப்படி 6-7 தடவை நீங்கள் செஞ்சு இப்படி உறிஞ்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா இங்கும் வெளியே வந்துடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இங்கு பூரா வெளியே போய் நல்லா வெள்ளை தண்ணி வர்ற வரைக்கும் அதை நீங்கள் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்படியே நைஸாக சாரல் மாதிரி தான் வெளியே வரும். இப்போ மெதுவாக அதை எப்படி நீங்கள் கலட்டினீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக மாட்டிடுங்க. மறுபடியும் லேப்டாப் மூலமாக நாசில் செக்கு, க்ளீனிங் அதெல்லாம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி அதை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நாங்களும் இப்படி பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு பிரிண்டிங் ஓகே, எங்களுக்கு நல்லா பிரிண்ட் பண்ண வருது. நீங்கள் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக கலட்டி பொறுமையாக மாட்டிருங்க. உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி